ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 4. அரசன் நிமி பகவானுடைய பிரசித்தமான அவதாரங்கள் எத்தனை என்றும் அவை எவை எவை என்றும் எந்தெந்த கால தேசங்களில் என்ன உத்தேசத்துடன் எடுக்கப்பட்டவை என்றும் அறிந்து கொள்ள விரும்பினார். துருமிளர் என்ற யோகீஸ்வரர் இதற்கு விடை கூறினார். பூமியில் உள்ள மண் துகள்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. அதே போல ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் கணக்கிட முடியாது. ஒருவேளை இவை இரண்டையும் கணக்கிட முடிந்தாலும் பகவானுடைய அவதாரங்களை கணக்கிடுவது சாத்தியமல்ல. அதனால் நான் அவைகள் அனைத்தையும் விவரிக்கப் போவதில்லை என்று கூறிய யோகீஸ்வரர் மிகவும் பிரசித்தமான சில அவதாரங்களை பற்றி கூறி அவற்றின் மகிமைகளையும் எடுத்துரைத்தார். இதை கேட்டபின் நிமிராஜா மிகவும் சுவையான அவரது 8வது கேள்வியை கேட்டார். பரம புருஷனும் சர்வ ஜீவராசிகளுக்கும் பரம ஆசிரயமானவருமான பகவானை உண்மையாக நம்பாமலும் ஆராதிக்காமலும் பக்தி ஞான வைராக்கியங்களை வளர்த்து கொள்ளாமலும் குடும்பங்களில் காமினி காஞ்சனங்களில் ஒட்டிக்கொண்டு ராகத்வேஷம் மத மாத்சரியங்கள் இவற்றை வளர்த்து கொண்டு வாழ்கின்ற இல்லறத்தாரின் கதி என்ன? அவர்களுக்கு எப்படி ஸ்ரேயஸ், அதாவது நற்கதி உண்டாகும் என்பதே ராஜாவின் கேள்வி. இதற்கு சமஸ் என்ற யோகீஸ்வரர் பதிலளித்தார். ஈஸ்வர விசுவாசமோ பக்தி ஞான வைராக்கியங்களோ இல்லாத போது அவர்கள் சம்சார தர்மத்தை மட்டுமே கடைப்பிடிப்பார்கள். ஈஸ்வரனோடு ஒன்றி செய்யாத எந்த தர்மமும் வெளிப்படையில் வேறு எப்படி தோன்றினாலும் அது சம்சார தர்மத்தின் ஓர் அங்கமே ஆகும். ஈஸ்வர சிந்தனையின்றி செய்யப்படுபவை வைதிக தர்மம் அல்லது கிரகஸ்த தர்மம் என்றாலும் அவை உலகியல் தர்மங்களே அன்றி வேறில்லை. சம்சாரத்தை விடாத லோகாயதர்களே அவ்வாறு வாழ்வார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையையும் செயல்களையும் எல்லாம் சரியானது என்று கூறுவதோடு அது மட்டுமே சரி என்று கூறி மற்றவர்களை நம்பும்படி செய்வதற்காக வேத விதிகளையும் கூட தவறான முறையில் வியாக்கியானம் செய்வார்கள். முடிவில்லாத ஏமாற்றக்கூடிய தர்மங்களும் துன்பங்களும் விளையக்கூடிய நிலமே இல்லறம். அப்படிப்பட்ட ஒன்றை மற்ற எல்லா ஆசிரமங்களையும் விட சிறந்தது என்றும் இல்லறத்தாரே முக்தி அடைவர் என்றும் கூட சொல்வார்கள். தங்கள் வாழ்க்கை முறைக்கு ஒத்துப்போகும்படி திரித்து கூறுவார்கள். கிரகஸ்தாசிரமம் வேதத்தினால் விதிக்கப்பட்டது, அதை தவறு என்று கூறுவது பாபம். பணம் சம்பாதிக்க வேண்டும் என வேதத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. செல்வம் என்பது புருஷார்த்தங்களில் ஒன்று, அதனால் அதை ஒதுக்கி தள்ளுவது முறையாகாது. கஷ்டப்பட்டாவது செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கூறுவார்கள். இவ்வாறு அவர்கள் கூறுவதன் முக்கிய காரணம் அவர்களால் காமினி காஞ்சனத்தை துறக்க முடியாது என்பதுதான். உலகில் சாதாரண மக்களிடம் பெண்களின் தொடர்பு, மதுபானம், மாமிச உணவு இவை கூடாது என்று சொன்னாலும் அவைகளை விலக்க எவரும் தயாரில்லை. கண்டிப்பாக விலக்கியே தீர வேண்டும் என வற்புறுத்தினால் மறைவில் ஒரு ஜீவனின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணங்களாவதால் அவற்றை தடுக்க வேண்டியுள்ளது. மேற்கூறிய 3 விஷயங்களிலும் ஒரு கட்டுப்பாடு தேவை என்பதற்காகவே வேதம் அவற்றை திருமணம், யாகம், சுராகிரகம் என்ற 3 தர்மங்களுக்குள் அடக்கியது. ஆகையால் திருமணம் முதலியவை கட்டாயமானவை அல்ல. எனவே அவை வேதத்தால் விதிக்கப்பட்டவை என்பது தவறான கருத்து. செய்யும் தவறுகளை சரி என்று நிரூபிப்பதற்கு செய்யும் விதண்டாவாதம் என்றே அர்த்தம். பெண்கள் சங்கம் இல்லாமல் வாழ முடியாது என்றால் அதை விவாகத்தின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். புலால் உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்றால் யாகம் செய்யட்டும். அதுபோல மதுபானம் குடிக்காமல் இருக்க முடியாது என்றால் சுராகிரகமும் நடத்தட்டும். மேற்கூறிய வேதத்தின் அபிப்பிராயங்களையே விதிகள் என்று தவறாக வியாக்கியானம் செய்கின்றனர். அவற்றை கடைப்பிடிக்காதவர்களுக்கு பாபம் ஏற்படும் என்று கூட உலகியலில் ஈடுபடுபவர்கள் கூறுகிறார்கள். இதைவிட கேலிக்குரியது வேறு என்ன இருக்கிறது? அதேபோல் தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டுமானால் பணமும் தேவையானது என்பதால் தர்ம வழியில் வாழ எவ்வளவு தேவையோ அந்த அளவு தனம் தேவைதான். தார்மீக வழியில் ஜீவிதத்தை நடத்தினால் மட்டுமே
சித்தம் சுத்தமாகி ஞானத்தை பெறுவதும் சாத்தியமாகும். அதனால் செல்வம் தேவையானதே என்றாலும் பொருள் சம்பாதிப்பதே ஒருவருடைய லட்சியம் இல்லை. ஞானத்தை அடைவதுதான் லட்சியம். அதற்கு தேவையான அளவு மட்டுமே தனம் தேவை. இதுதான் வேதத்தின் அபிப்பிராயம். இதை மறைத்து தனம் புருஷார்த்தங்களில் ஒன்று, வேத விதிகளில் ஒன்று என்றெல்லாம் கூறிக்கொண்டு வாழ்க்கை முழுவதையும் பொருள் ஈட்டுவதிலேயே ஒருவன் கழிப்பானாகில் அதைவிட வேறு கஷ்டம் என்ன இருக்கிறது? இவ்வாறு உண்மையை அறிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ள முயற்சியும் செய்யாமல், வைதிக தர்மம் என்று பெயரளவில் சொல்லிக்கொண்டு உலகாயதத்தில் மூழ்கி இருப்பவர்கள் வீடு, குடும்பம், தனம், தானியம் இவற்றில் மிகுதியான பற்று உடையவர்களாக ராகத்வேஷ மத மாத்சரியங்களை வளர்த்து கொண்டு வாழும் மூடர்கள் ஆவர். வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருப்பவர்கள் துக்கத்தையே பயனாக பெறுவார்கள் எனலாம் என்று சமஸ்யோகி கூறியதும் நிமி சக்கரவர்த்தி மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்பினார். காலகட்டங்கள் மாறும்போது ஈஸ்வர உபாசனையிலோ ஆன்மீக தர்மத்திலோ வித்தியாசங்கள் ஏற்படுமா? அவ்வாறு நேருமாயின் அது எத்தகைய மாற்றம் என்ற அந்த கேள்விக்கு கரபாஜனர் என்ற மகாத்மா பதிலுரைத்தார். காலத்தை கிருத்தம், திரேதம், துவாபரம், கலி என்று 4ஆக பிரித்துள்ளனர். இதில் கிருத்த யுகத்தில் ஞானத்திற்கும், திரேதாயுகத்தில் தவத்திற்கும், துவாபர யுகத்தில் யாகங்களுக்கும், கலியுகத்தில் சங்கீர்த்தனங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. கிருத்த யுகத்தில் ஜனங்கள் பிறவியிலேயே ஞானிகளாக இருப்பார்கள். பிரம்ம நிஷ்டையில் ஈடுபட்டிருப்பதே அவர்களுடைய வேலை. ஷரீரத்தை ஒட்டிய தர்மங்களும் ஷரீர உழைப்பும் மிகவும் குறைவாகவே இருக்கும். எப்பொழுதாவது குறைவான ஏதாவது உணவு மட்டுமே உண்பார்கள். மற்ற எந்த விஷயங்களிலும் அவர்களுக்கு ஆசையும் இருக்காது. ஆகார பதார்த்தங்களும் மிகவும் சிரமமின்றி கிடைக்கும். விவசாயம் செய்யாமலேயே தானியங்கள் முளைத்து வளர்ந்து செழிப்புடன் நிற்கும். அவ்வாறு செழித்து வளர்ந்த தானியங்களை என்னுடையது என்று எவரும் உரிமை கொண்டாடவும் மாட்டார்கள். யாருக்கு வேண்டுமானாலும் எடுத்து உபயோகித்துக் கொள்ளலாம். பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் கூட அவை தாராளமாக போதுமானதாக இருந்தன. எவரும் எந்த ஒரு பொருளையும் தனது என்று நினைப்பதோ உரிமை கொண்டாடுவதோ கிடையாது. எந்த ஒரு பொருளையும் நாளைக்கு வேண்டும் என சேமித்து வைத்ததும் இல்லை. அவ்வப்போது தேவையானவற்றை மட்டுமே அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அநேகமாக எல்லோருமே ஞானிகளாகவும் பிரம்மனிஷ்டர்களாகவும் இருந்தனர். ஷரீர பற்றும் எவருக்கும் இருக்கவில்லை. ஷரீர பற்று உள்ளவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவே கருதப்பட்டனர். இப்படிப்பட்ட ஒரு காலத்தையே கிருத்தயுகம் என்று கூறுவர். திரேதாயுகம் என்னும் போது பழக்க வழக்கங்கள் வெகுவாக மாறும். ஜனங்களுடைய பொதுவான சம்ஸ்காரம் தவம் இயற்றுவதாகவே இருக்கும். அந்த தவமும் ஞானத்தை சம்பாதிப்பதற்காகவே. கிருத்த யுகத்தில் பிறவிலேயே கிடைத்திருந்த ஞானத்தை திரேதாயுகத்தில் முயற்சி செய்து பெற வேண்டியதாக இருந்தது என்றாலும் அதை தவத்தின் மூலம் பெறவும் செய்தனர். ஷரீர தர்மங்களிலும் சில மாறுபாடுகள் இருந்தன. ஷரீர பற்று இல்லாமல் இருந்தும் உணவும் உறக்கமும் தேவைப்பட்டன. எவ்வித முயற்சியும் இன்றி இவை நிறைவேறினாலும் விளைந்து நிற்கும் தானியத்தை பார்த்தால் அவை அனைத்தையும் தமக்கு என்று எடுத்துக்கொள்வார்கள். தற்காலம் தேவையானதை உபயோகித்து மீதமுள்ளதை சேமித்து வைத்தால் அவை தீரும் வரை தேட வேண்டாம் என எண்ணி பதார்த்தங்களை கிடைத்த வரையில் சேமித்து வைக்க தொடங்குவர். இதனால் தேவை போக மீதமுள்ளதை சேமிக்க சிறிய முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டுமன்றி விளைந்ததை முழுவதுமாக எடுத்து வந்து விடும்போது அங்கு வேறு தானியம் இல்லாத நிலையில் மீண்டும் உழைப்பதற்காக சில விதைகளை விதைத்து விவசாயத்தில் ஈடுபட வேண்டியதாயிற்று. விதைகளை நான் விதைத்ததால் விளைந்தது முழுவதும் என்னுடையது என்ற மனோபாவம் வளர்ந்து வேறு யாரும் அவற்றை எடுக்கக்கூடாது என்றும் உரிமை கொண்டாட நேர்ந்தது. இவ்வாறு கிருத்தயுகத்திலிருந்து ஒரு படி கீழே இறங்கிய நிலையே திரேதாயுகம். திரேதாயுகத்திலிருந்தும் மீண்டும் ஒரு படி கீழே இறங்கும் போது அது துவாபர யுகம். இந்திரியங்களையும் மனதையும் அடக்கி ஒருமுகப்பட்டு தவம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் துவாபர யுகத்தின் முக்கியமான சம்ஸ்காரங்கள் யாகங்கள் என்று ஆயிற்று. பல யாகங்களை செய்து புலன்களுக்கு வீரியம் உண்டாக்கி ஒருமுகப்பட்ட தவங்கள் செய்து ஞானத்தை சம்பாதிக்க வேண்டியிருந்தது. அதனால் இதுவே துவாபர யுகத்தின் ஆன்மீக தர்மமாக இருந்தது. திரேதாயுகத்தை விட
துவாபர யுகத்தில் ஷரீர தர்மம் உடலை பராமரிக்கும் விதம் கூடுதலாயிற்று. ஆகாரம், உறக்கம் இவைகளும் அவற்றிற்கான சௌகரியங்களும் அவசியம் என்று ஆகிவிட்டது. சுகம் அனுபவிக்கும் எண்ணமும் பேராசையும் அதிகரித்த போது உணவுப் பொருட்களின் உற்பத்தியும் விளைச்சலும் குறைய ஆரம்பித்தது. தானியங்கள் தானே முளைத்து வந்ததும் அதன்பின் விதைகள் விதைத்து நல்ல விளைச்சல் ஏற்பட்டதும் முழுமையாக துவாபர யுகத்தில் நின்றுவிட்டது. ஆகையால் அதிகமாக கழிவுகளும் உரங்களும் விட்டு விவசாயம் செய்யும் நிலை வந்தது. ஆனாலும் அப்படி செய்தால் நல்ல விளைச்சல் கிடைத்து கொண்டிருந்தது. உடல் மீதான பற்று அதிகரித்து விட்டதால் முயற்சிகள் அனைத்தும் ஷரீர தர்மங்களை நிறைவேற்றுவதற்காகவே என்று ஆயிற்று. ஆகையால் விவசாயம், வியாபாரம் முதலிய உலகாயுதமான காரியங்களுக்கு வாழ்க்கையின் பெரும் பகுதியை செலவிட வேண்டியிருந்தது. எப்போதாவது யாகங்கள் செய்யப்படுமே அன்றி மற்ற நேரம் முழுவதுமே உலக காரியங்களுக்காகவே உபயோகிக்கப்பட்டது என்றாலும் யாகங்களிலும் யாக பலனை ஏற்கும் தேவர்களிடமும் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தன. மனித முயற்சியால் நிறைவேறாத காரியங்களை கூட யஜ்யங்களால் நிறைவேற்றி கொண்டனர். துவாபர யுகத்தின் வாழ்க்கை முறை இவ்வாறு இருந்தது. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தபோது பழக்க வழக்கங்கள் அனைத்தும் முழுவதுமாக மாறிவிட்டன. நாம சங்கீர்த்தனமே கலியுகத்தின் முக்கியமான ஆன்மீக சம்ஸ்காரம் என்றாலும் ஷரீர தர்மங்களுக்கே முக்கியத்துவம் அதிகம். ஞானம், தவம், யாகம் முதலியவை மிக குறைவாகவே இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இவை நடந்தாலும் அவற்றின் தூய்மை குறைந்துவிடும். வர்ணாசிரம தர்மம் மற்றும் சாத்விக தர்மங்களான சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம் இவற்றை முறைப்படி தவறின்றி கடைப்பிடிப்பவர்களும் குறைவாகவே இருப்பர். எனினும் பக்தி, ஸ்ரத்தை இவற்றுடன் கூடிய நாம சங்கீர்த்தனத்தினால் மட்டுமே கலியுகத்தில் கைவல்யத்தை, அதாவது வீடு பேற்றை அடைய முடியும். இதுவே கலியுக சம்ஸ்காரமும் வாழ்க்கை முறையுமாக இருக்கும். இவ்வாறு கரபாஜனர் என்ற யோகி காலப்போக்கில் ஜீவனுடைய சம்ஸ்காரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எடுத்துரைத்த பின்னர் அந்த யோகீஸ்வரர்கள் அனைவரும் நிமிச் சக்கரவர்த்தியை ஆசீர்வதித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.